ஹாய் வெள்ளூர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஆந்திரா செக் போஸ்ட்ல தாங்க இருக்கோம். ஆந்திரா பார்டர்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தா இந்த கொல்லமங்கலம் உள்ள வந்து என்டர் ஆன உடனே சித்தப்பாரா இந்த பகுதியில வந்து ஒரு சூப்பரான வேற லெவல்ல ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள்எஸ் பிரிக்ஸ் உள்ள வந்து செங்கல் ஃபேக்டரி, எக்கச்சக்கமான செங்கல் ஃபேக்டரி உள்ள நாங்க சும்மா ஜஸ்ட் டெமோ உள்ள போயிட்டு வந்தோம். வேற மாதிரிங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரிக்ஸ் எப்படி உருவாகுது, இந்த பிரிக்ஸ்னா என்ன, எவ்வளவு தரத்தோடு இவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம உள்ள வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். உங்க பேர்? என்னோட பேர் சசிகுமார். ஓகே பிரதர். நம்மளது வந்து ட்ரிபிள்எஸ் பிரிக்ஸ் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஒயர் கட் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றோம். நம்ம மோஸ்ட்லா பாத்தீங்கன்னா இந்த கல் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா செங்கல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வெளியே இருக்கிற சூழலை விட நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ற கல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாவும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் நல்லா இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து சேம்பர் சார். இது ஆக்சுவலி ஜெர்மன் டைப் சேம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் வந்து இதுல ஃபயரிங் பண்ற பிரிக்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் பிரிக்ஸ் கிடைக்கும். இதுல நார்மலா சூழல வெளியில போடுற கல்லை விட இதுல பண்ற கல் வந்து தரமா இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கல் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருந்து எடுத்து காமிக்கலாம். பாருங்க, சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்டிஷா இருக்கும் கல் வந்து. நார்மல் பிரிக் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஹோல்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். இதுல வந்து ஹேர் ஹோலே இருக்காது சுத்தமாவே. இது வந்து ஃபுல் டைட்டா கம்ப்ரஸ்ட் ஆகி மிஷின்ல டைட் பண்ணி நமக்கு வந்து பிரிக்ஸ் வருது. இது வந்து ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஆயிடும். ஒரு பிரிக் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு கட் பண்ணி வச்சா 2 மாசம் கழிச்சு தான் ஃபயரிங்கே எடுத்து வரும். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி வந்து அட்டி போடுவோம். சரி, ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து வெயில வந்து காய வைக்க முடியாது. ஏன்னா வந்து இதுல சுத்தமா ஹேரே கிடையாது. ஹேர் எல்லாத்தினாலும் சும்மா காத்து பட்டாலே வந்து கிராக் வந்துடும். அதனால நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஷெட் போட்டு நம்ம ஷெட்ல காய வச்சு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி நம்ம இவ்வளவு குவாலிட்டியா நம்ம வந்து சரி எந்தெந்த பகுதிகளில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? சார் இப்போ நம்ம வந்து சித்தூர் கொடுத்துட்டு இருக்கோம். சித்தூர், வேலூர், காஞ்சிபுரம், அந்த மாதிரி கூட ராணிப்பேட், வாலாஜா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ எந்த பகுதியில இருந்து கால் பண்ணாலும் எங்க எவ்வளவு பிரிக்ஸ் கேட்டாலும் கொடுக்கலாம் சார். ஓகே சார். சார் நம்மளோட பிளேஸ் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குன்னு சார் இது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிங்ஸ்டன் காலேஜ் தாண்டி ஆந்திரா பார்டர் என்டர் ஆனதுமே கரெக்டா 1 கிலோமீட்டர் ரைட் சைடுல நம்மளோட ஃபேக்டரி இருக்கு சார். எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டாக் பாத்தீங்கன்னா சார் 1 lakh பிரிக் கம்பல்சரி நம்ம ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். எங்க இருந்து எப்போ வேணாலும் கால் பண்ணா 1 day பிஃபோரா நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டெலிவரி கொடுக்கலாம் சார். சோ அங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி கேக் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. பிரிக் எல்லாமே வந்து பார்த்தா செம்மையா இருக்கு. குவாலிட்டியா ஒண்ணே பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 3 கிலோ 100 கிராம், 3 கிலோ 200 கிராம். அவ்வளவு வெயிட் வருங்களா? இப்போ நார்மல் பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 2 கிலோ 700 கிராம் தான் இருக்கும். பட் ஏன்னா அந்த வந்து அன்பினிஷ்டா இருக்கும் கல் வந்து. இந்த மாதிரி வந்து பினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ இதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இந்த கல் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் சார். கல் வந்து நார்மலா வந்து கோல்டரெல்லாம் உடைக்கவே முடியாது. இது வந்து ஸ்ட்ரென்த். அப்புறம் வந்து நீங்க பிளாஸ்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கலவை வந்து கம்மியா தான் பிடிக்கும். சிமெண்ட்டும் சரி மணலும் சரி கம்மியா தான் இதுவாகும். உங்களுக்கு பினிஷிங் நல்லா நீட்டா இருக்கும் பார்க்கும்போது. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ட்ரிபிள்எஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தா அது எப்படி மேக் பண்றீங்க, எப்படி இத பெர்ஃபெக்ட்டா அத வண்டில பண்ணி சோ ஃபயரிங்க்கு எப்படி போகுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹெவி டியூட்டி பாக்ஸ் ஃபீடர் சொல்லுவாங்க சார். பாக்ஸ் ஃபீடர்னா இப்ப ஜேசிபில இருந்து மண்ணு வாரி இந்த பாக்ஸ் ஃபீடர்ல போட்டுருவாங்க. நம்ம வந்து வே ஆஃப் அந்த எப்படி சொல்றது கன்வெர்ட் பெல்ட் இருக்கு இல்லீங்களா, அந்த பெல்ட்ல வந்து நமக்கு தேவையான மண்ணு வந்து இது ஒரு ஃபீடர் மாதிரி சார். ஆக்சுவலா இது வந்து மண்ணு ஃபீடர் தான். மண் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ பண்ணி கொடுக்குமா? மிக்சிங் இல்ல சார், ஒன்லி வந்து மண்ணு வந்து ஃபீடர் எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கேட் வச்சிருக்கோம். அந்த லெவல் தான் மண்ணு வரும். இந்த கன்வேயர் பெல்ட்ல மண்ணு வரும். ஓகே, இப்ப இந்த கன்வேயர் பெல்ட்ல மண் வந்துச்சுன்னா இங்க இருந்து இந்த கன்வேயர் பெல்ட்டுக்கு அந்த ரோலருக்கு வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா 2 ரோலர் மாதிரி பெருசா இருக்கு பாத்தீங்களா, ரோலர் செட்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உள்ள வந்து சின்னதா ஒரு 12 mm கேப் தான் வச்சிருக்கும். 12 mm கேப் தான் இருக்கும். ஏன்னா இப்ப வந்து சின்ன கல்லு இல்ல பெரிய கல்லு என்ன வந்துச்சுன்னா கிரஷ் பண்ணிடும். நைஸ் ஆகிடும். சின்ன பொடியா ஆக்கிட்டு இது ஒரு ரோலர் செட். அதே மாதிரி கீழே ஒண்ணு இருக்கு. 2 இடத்துல 2 இங்க மிக்ஸ் ஆயிட்டு இதுவாயிட்டு அரைச்சிட்டு அப்படியே அந்த பெல்ட்ல போகும். டைரக்டா மிஷின் சார். இது வந்து பக் மில் சொல்லுவாங்க சார். இது ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங் வந்து பக் மில். ஓகே, இதுதான் வந்து நம்ம பிரிக்ஸ் வந்து நம்ம இது பண்ண போறோம். இதுல தான் வந்து இதுலயே வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு க்ரஷர் இருக்கு. இது அதே நைஸ், இந்த நைஸ், இதோட இன்னும் நைஸா இதுல இதுவாயிடும். அப்படின்னும் போது இதுல இன்னும் இதுவாகும் போது இன்னும் வந்து நமக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி நல்லா கிடைக்கும். இதுல வந்து கட் பண்ணி அது பாக்ஸ் வந்துரும். இதுல வந்து பார் மாதிரி வரும். பார் மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இங்க சைஸ் வச்சிருக்கோம். நம்ம வந்து பிரிக்ஸோட சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் வச்சிருக்கோம். கட் பண்ணிட்டு இதுல வந்து பார் மாதிரி வெளியே போயிடும். கட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 போய் கட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. டே வெளியே போறது அவுட்புட் வந்து ஒரு 15,000 ல இருந்து 20,000 எப்படி டைமிங்கா அதுக்கு பொறுத்த மாதிரி ஒரு 15,000 இருந்து 20,000 பிரிக்ஸ் வெளியே ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே, இன்னும் அதிகமா பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி இப்ப புதுசா வந்து யூனிட் எல்லாம் போட்டுருக்கோம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா டெக்னாலஜியை கொஞ்சம் வேற மாதிரி டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமா பண்றதுக்கு கல் என்ன பண்ணணும், சீக்கிரமா ட்ரையிங் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ்கெல்லாம்
அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ட்ரிபிள் எஸ் பிரீகர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தயாராகக்கூடிய இந்த கற்கள் எல்லாமே வந்து பார்த்தா அந்த செங்கல் எல்லாமே இதுக்குள்ளதான் இது பண்ணுவாங்க. இது வந்து ஜெர்மனி மாடல் அது மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளதான் எல்லாமே வந்து பார்த்தா அந்த பிரீக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்குறாங்க. தரமானதா இருக்கும் அப்படின்ற வகையில சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த இடத்துலதான் இது டோட்டலாவே உருவாகும். நம்ம பொதுவாகவே இந்த சூளைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அது நார்மலான ஒரு ஸ்டைல்ல பார்த்திருப்போம். ஆனா இவங்களோட இந்த ஃபேக்டரியில வந்து ஒரு டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள இருந்து ஒரு கல்ல டெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த சவுண்ட் பாருங்களேன், இந்த சவுண்ட் கேட்டாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரீக்ஸ் எல்லாம் டோட்டலா வந்து பார்த்தா இது ரா, இது வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் செம வெயிட்டா இருக்கு. பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய பில்டிங், அபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான பிரீக்ஸ் இதெல்லாம் வேணும். செங்கல் எல்லாம் வந்து பார்த்தா நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு தரமானதாக நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரீக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா எவ்வளவு ஒன்னா இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட லொக்கேட் கீழே கொடுத்துருக்கோம்.